நம் அனைவருக்குமே வாழ்க்கையில் இந்த ஒரு கேள்வி எப்போதும் மனதில் இருக்கும். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு துக்கம் நிறைந்ததாக உள்ளது? பணம், புகழ், உறவுகள் இருந்தாலும் மனதில் இருக்கும் அந்த வெறுமையை யார் நிரப்புவார்கள்? அந்த கேள்விகளுக்கான விடையாய் ஒரு பெண் இருக்கிறாள். அச்சத்தில் நடுங்கும் உயிருக்கு தைரியம் ஊட்டும் சக்தி இருக்கிறாள். தனிமையில் துவண்டு போன உள்ளங்களுக்கு அரவணைப்பு தரும் ஒரு ஆற்றல் இருக்கிறாள். அவள்தான் அன்னை தாராதேவி. இவர் அனைவருமே அறிந்த ஒரு பிரபலமான தெய்வம் அல்ல. ஆனால் அவரது தோற்றம், அவரது அருள், அவரது தாந்திரீக ரகசியங்கள் இன்றைக்கும் மனிதகுலத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த தாரா? அவர் எங்கிருந்து வந்தார்? மிக முக்கியமாக இன்றைய காலத்தில் நம்மை எப்படி காப்பாற்றுகிறார்? இதை தெரிந்து கொள்வோம். மேற்கு வங்காளம் ராம்பூர்கட் அருகே உள்ள சிறிய கிராமம். இங்கே காலத்தை மீறி நிற்கும் ஒரு அதிசயம். அதுதான் தாராபீடம். சக்தி பீடங்களில் ஒன்றாக மதிக்கப்படும் இந்த புனித தலம் ஆராதனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் யோக சாதனைகளுக்கும் ஒரு நித்திய விளக்காக விளங்குகிறது. போகநாதர், கோரக்கநாதர், மத்சேந்திரநாதர் போன்ற சித்தர்கள் இந்த பீடத்தில் தியானித்து மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அடைந்தனர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட தாராதேவியை தன் சொந்த தாயாகவே அனுபவித்து அவளிடம் தன் ஆன்மாவை ஒப்படைத்தார். ஆதிசங்கரர் தாராசக்தியின் மறைமுக மகிமையை சௌந்தர்ய லகரியில் பாடினார். அகஸ்திய முனிவர் தாரா உபாசனையை தனது யோக வழிகளில் புகுத்தினார். இந்த பீடத்தின் பெரும் அதிசயம் பாமகேப பாபா என்பவர். உலகம் அவரை மேட் செயின் என்று அழைத்தது. ஆனால் அவர்தான் தாராதேவியின் செல்ல குழந்தை. உணவு, ஆடை, புகழ் எதற்கும் கவலைப்படாத அவர் என்றும் தாராமாதாவின் சந்நிதியில் அமர்ந்து அவளை தன் தாயாக அழைத்து அழுது கொண்டிருந்தார். உலகம் பைத்தியக்காரன் என்றாலும் தாராதேவி மட்டும் அவரை அன்போடு தழுவிக்கொண்டார். அவளின் அருளால் அவர் தாந்திரீக யோகத்தின் உச்ச நிலையை அடைந்தார். சதிதேவியின் 3வது கண்கள் விழுந்த புண்ணிய தலம்தான் தாராபீடம். விழுந்த அந்த கண்களில் இருந்தது வெறும் பார்வையல்ல, உலகை உழுக்கும் தெய்வீக ஒளி, 1000 யுகங்களின் அறிவு, உண்மையைச் சுட்டிக்காட்டும் அற்புத சக்தி. அதனால் தாரா மனிதகுலத்தின் மூடிய கண்களை திறந்து காட்டும் தாய். அவள் தருவது வெறும் அருள் அல்ல, அறிவின் வெளிச்சமே. நோயால் சோர்ந்து போனவன், கடனால் சிக்கியவன், உறவுகள் உடைந்து வாடும் இதயம், தனிமையால் துவண்டு போன உயிர், எவராக இருந்தாலும் தாராமா என்ற ஒரு அழைப்பு போதும் அவள் கருணை கரம் நீட்டி உங்களை அணைத்திடுவாள். மாணவன் பயப்படும் போது அவள் நம்பிக்கை தருகிறாள். தாய் கவலைப்படும் போது அவள் பாதுகாப்பு தருகிறாள். குடும்பம் சிதறும் போது அவள் ஒற்றுமை தருகிறாள். வியாபாரி தடுமாறும் போது அவள் தைரியம் தருகிறாள். சாதகன் தடுமாறும் போது அவள் உண்மை பாதையை காட்டுகிறாள். தாராவை வணங்குவதற்கு சிக்கலான சடங்குகள் தேவையில்லை. அவளை அழைக்க வேண்டுமென்றால் உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும். ஆனால் பாரம்பரிய முறைப்படி அதிகாலை நேரத்தில் ஒரு விளக்கேற்றி அந்த ஒளியில் அவளது முகத்தை கற்பனை செய்து வெள்ளை அல்லது நீல மலரை சமர்ப்பித்தால் போதும். அந்த மலர் உங்கள் துக்கங்களை கரைத்துவிடும். ஓம் தாரை துத்தாரை துரே சோகா. இந்த பௌத்த மந்திரம் தாராதேவியின் அருளை அழைக்கும் அதிசய மந்திரம். அதை உச்சரிக்கும் போது நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், தாயின் கரங்களில் இருக்கிறேன் என்ற உணர்ச்சி நம்மை நிரப்பிவிடும். அன்னை தாரா தசமகா வித்யாக்களில் ஒருவர். அவர் மரணத்திற்கு அப்பாற்பட்ட விடுதலை தருபவர். அதனால் தான் அவரை அபய தாரா, பயம் களைபவள் என்றும், விஞ்ஞான தாரா, அறிவின் தீபம் ஏற்றுபவள் என்றும், மோட்ச தாரா, விடுதலை தருபவள் என்றும் குறிப்பிடுகிறோம். மொத்தத்தில் அவரது அருள் ஒரு பாதுகாப்பு, ஒரு அறிவு, ஒரு விடுதலை.
பணம் என்றால் அது நிரந்தரமல்ல, புகழ் என்றால் அது எப்போதும் நீடிக்காது. ஆனால் தாராவின் அருள் மட்டும் நித்தியமானது. அவரை அளிக்கும் ஒவ்வொரு உயிரும் அவரது அரவணைப்பில் புதிய வாழ்க்கையைக் காண்கிறது. அவரை நம்பும் இதயம் இருளைத் தாண்டி ஒளியை அடைகிறது. அது நிழலாய், உயிராய், சுவாசமாய் எப்போதும் நம்முடன் நடந்து செல்கிறது. தாராவின் கரங்களை பற்றி கொண்டவன் இருளின் நடுவிலும் ஒளியைக் காண்கிறான். மரணத்தின் கதவின் முன்பும் அவளது கருணையை உணர்கிறான். அவள் இருப்பதால் தான் இருள் பயமின்றி ஒளியாக மாறுகிறது. அவள் கருணை பயம் கொண்ட மனிதனுக்கு தைரியம். அவள் அன்பு உடைந்த இதயத்துக்கு ஆறுதல். அவள் ஒளி வழிகேட்டவருக்கு திசை. அவள் அருள் புயலின் நடுவே கலங்கரை. அதனால்தான் வாழ்க்கையின் எத்தனை இருள் வந்தாலும், மரணத்தின் அச்சம் முன் நின்றாலும் ஒரு உண்மையான அழைப்பு போதும். தாராமா என்று சொன்ன உடனே அவள் வந்து விடுவாள். கருணையாய் நம்மை தழுவிக்கொள்ளும் அந்த தாய்தான் நித்திய தாரா. நன்றி.